இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தியடோர் குயிரின் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிரான்ஸ் தேசத்தில் பிறந்த ஒரு புனிதை. இவருடைய குடும்பம் ஒரு அரச குடும்பம். பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு இவர் பிறக்கிறார். அந்த ஒரு காலகட்டத்தில் பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக புரட்சியாளர்கள் பிரெஞ்சு தேசத்தினுடைய ஆட்சியை கையில் எடுத்த ஒரு நேரம். அந்த ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு காலத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ குருமார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். கில்லட்டின் என்று சொல்லப்படுகிற ஒரு கொலை கருவியால் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் தான் பிரபுத்துவ குடும்பங்கள் சூறையாடப்பட்டு அவர்களுடைய சொத்துக்களும் சூறையாடப்பட்ட ஒரு நேரம். அரச குடும்பத்தில் பிறந்த இந்த ஆனி தெரேஸ் குயிரின் என்கிற இந்த அரச குடும்பத்து பெண் தனித்து விடப்படுகிறார். தந்தையும் ஒரு கலவரத்தில் கொலை செய்யப்படுகிறார். தாயினுடைய அரவணைப்பில் வீட்டு கல்வியை கற்றுக்கொண்டிருந்த இந்த ஆனி தெரேஸ் என்கிற இந்த புனிதையானவள் மிக இளைய வயதிலேயே துறவற வாழ்விற்கு தன்னை அர்ப்பணிக்க விரும்பி தாயிடத்தில் அனுமதி கேட்கிற நேரத்தில் குடும்ப சூழல் காரணமாக அந்த தாய் அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. இருந்தாலும் தொடர்ந்து தாயிடம் போராடி தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு சிஸ்டர்ஸ் ஆஃப் ப்ராவிடன் என்று சொல்லப்படுகிற ஒரு துறவு சபையில் இவர் நவக்கன்னியராக சேர்ந்து பிறகு அந்த சபையிலேயே ஒரு துறவியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, துறவு மடத்தில் சேர்ந்த பிறகு ஆனி தெரேஸ் குயிரின் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய இயற்பெயரை மாற்றி தியடோர் குயிரின் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்கிறார். ஆசிரிய பணியில் இருந்த இவர் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியையும் ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு ஒரு நல்ல மாதிரிகையாகவும் இருந்தார். ஏழையரிடத்தில் அன்பு கொண்டு இருந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அந்த துறவர சபையிலிருந்து பெண்களுக்கான ஒரு புதிய துறவு சபையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஏழையருக்கும் எளியவருக்கும் கல்வி பணி புகட்டுகிற, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ பணி செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்தார் இந்த தியடோர் குயிரின் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் அம்மை நோயினால் அவதிப்பட்டு செரிமான கோளாறு நோயினால் மிகவும் அவதி உற்றார். இறுதி காலங்களில் சரியாக உண்ண முடியாமல் மிகுந்த உடல் நலிந்தவராய் இறைவனுக்கு தன்னுடைய துன்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஒரு புனித வாழ்வை தேர்ந்தெடுத்து புனிதமாக மரித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். வயிற்று உபாதைகள் உள்ளவர்கள், வயிற்று நோய் உள்ளவர்கள், வயிற்றில் புற்றுநோய் உள்ளவர்கள் மற்றும் அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதுகாவலியாக இந்த புனித தியடோர் குயிரின் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பரிந்துரையால் நாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை அவருடைய திருப்பணிக்காக பயன்படுத்த இன்றே முடிவு ஏற்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் 72 பேரை இருவராக பணிக்காக அனுப்புகிறார் என்கிற அந்த ஒரு செய்தியைத்தான் வாசிக்கிறோம். அந்த பணிக்காக அனுப்புகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் முக்கியமான அறிவுரைகளை சொல்லுகிறார். நற்செய்தி பணியில் இந்த திருப்பணியை மேற்கொள்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய பொருட்கள், உடைமைகள் இவற்றின் மீது நாட்டம் கொள்ளாமல் இறைவனை மட்டும் நம்பிய, இறை பராமரிப்பில் நம்பியிருக்கிற ஒரு உள்ளம்தான் முதலில் இறை பணியாளர்களுக்கு தேவை. இறை பராமரிப்பு மட்டுமே நம்மை வழிநடத்தும் என்கிற முதல் செய்தியை தருகிறார். ஆகவே இந்த உலகத்தின் செல்வம், பொருட்கள் எல்லாமே இருப்பது நலம். ஆனால் அவற்றையே பற்றி கொண்டு இறை பராமரிப்பை மறந்துவிடக்கூடாது. இறை பராமரிப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற முதல் செய்தியோடு, இரண்டாவது ஒரு செய்தியாக இந்த இறை பணி அல்லது இறையரசு பணிக்கு செல்லுகிற ஒரு சூழல் என்பது ஓநாய்களுக்கு இடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிற ஒரு செயலுக்கு ஒப்பாகும் அப்படி என்று சொல்லி இறையரசு பணியை அறிவிக்கிற இடம் அல்லது இறை வார்த்தையை அறிவிக்கிற இடம் என்பது பாவங்கள் நிறைந்த, அச்சுறுத்தல்கள் நிறைந்த, ஆபத்துகள் நிறைந்த ஒரு இடம். ஏனென்றால் அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். இப்படி குறைவாக இருக்கிற வேலையாட்களுக்கும் அவர்கள் பணி செய்ய போகிற இடம் இப்படி ஆபத்தான இடம் அப்படி என்று சொல்லி இந்த பணி செய்கிற இடங்களில் ஆணவமும் அதிகாரமும் இருக்கக்கூடாது. மாறாக பணி செய்கிற இடங்களில் தாட்சியோடு பணி செய்ய வேண்டும், ஆற்றுப்படுத்துகிற பணி செய்ய வேண்டும், அமைதிக்கான பணியை செய்ய வேண்டும், குணப்படுத்துதலுக்கான பணியை செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி அச்சுறுத்தல் நிறைந்த இந்த பணி செய்கிற இடங்களில் நம்முடைய பணி செய்கிற பாங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். கடைசியில் அன்புமிக்கவர்களே, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி, இந்த இறையரசு பணி என்பது
அமைதியை நிலைநிறுத்துவதாக இருக்க வேண்டும். இறை அரசின் விழுமியங்களை நிலைநிறுத்துகிற ஒரு பணியாக இருக்க வேண்டும். அப்படி என்பதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே நாம் எதை பேசினாலும் எதை செய்தாலும் கிறிஸ்தவர்களாக நம்முடைய தலையாய பணி இறை அரசை கட்டி எழுப்புவது. அந்த இறை அரசு என்பது அமைதி நிறைந்த ஒரு அரசு, நீதி நிறைந்த ஒரு அரசு, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அரசு, சமாதானம் நிறைந்த ஒரு அரசாக இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். துன்பங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் இயேசுவினுடைய பணியை ஏற்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அருட்தந்தை அருள்தாஸ் என்பவர் 2010 ஆண்டு வட மாநிலத்தில் அவர் கிறிஸ்துவை அறிவித்தார், மதமாற்றம் செய்தார், கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு சண்டையை உருவாக்கினார். அப்படி என்ற பொய் குற்றங்களுக்காக அடித்து நிர்வாணமாக வீதி வீதியாக அழைத்து செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் அவர் ஒப்படைக்கப்பட்டார். அன்புமிக்கவர்களே, பகைவர்கள் அவரை தண்டித்தாலும் காரி உமிழ்ந்தாலும் நிர்வாணமாக்கி சென்றாலும் சில ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் அதே இடத்திற்கு சென்று அவர் அதே அன்பு பணியை செய்தார். இறை அரசின் விழுமியங்களான அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் இவற்றை அறிவித்து மன்னித்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியையும் சமீபத்தில் நான் வாசித்தேன். அன்புமிக்கவர்களே, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. இந்த இறையரசுக்கான தளம் ஆபத்து நிறைந்த ஒரு தளம். ஆனால் அந்த தளத்தில் அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் மன்னிப்புக்காகவும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.